रेडी जी रेडी जी ओके जी पेन रो जी रेडी रेडी யோ உன்னை காலைல எழுந்து என்ன கேட்டேன்? டீ தானே கேட்டேன். அங்க இருக்கு டீ கடை, அங்க இருக்கு டீ கடை. டீ கடை எதுக்கு என் மளிகை கடையை கூட்டு வந்து? உனக்கே இது ரொம்ப டூ மச்சா தெரியல. இத்தனை டீ வாங்கி குடிக்கணும், செஞ்சு குடிக்கணும். டீ செஞ்சு குடிக்க போறியா? ஆமாண்ணே. நீ வேற ஏதாவது காய்ச்சுவியா? டீலாம் காய்ச்ச மாட்டேன். புது வீட்டுக்கு பால் காய்ச்சினியா? அப்ப பால் வாங்குறியா? நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. முதல்ல பால் காய்ச்சுவியா டீ குடிப்பியா? பால் காய்ச்சுவோம்னே. பால் காய்ச்சினா வேலை செய்யணும். முதல்ல டீ போட்டு குடிச்சு தெம்பா அப்புறம் பால் காய்ச்சலாம்ல. முதல்ல பால் காய்க்கிறோம்னே. எதுக்கும் டீ தூள் வாங்கிக்கிறேம்மா. வேணா காபி தூள். காபி போயிடலாமா? ஆமா, டீ அதுக்கு வடிகட்டிலாம் வாங்க வேண்டியது இருக்கும். பட்ஜெட் அதிகமா போகும். ஆமா, நம்ம வந்து காபி தூள் வாங்கணும். ஆமா, நீ தானே பேப்பா. படுத்துறாயா படுத்துறா அவன் படுத்துற பாட்டுக்கு அப்படியா? அப்பனா 10 ரூபா பாக்கெட் 2 கொடுங்க போதும். பட்ஜெட் அதிகமா போகுது. இது லோ பட்ஜெட். ஆமா, காபி தூள் 2 பாக்கெட் தானே, அதுக்கு மேல வாங்க கூடாது. 2. ஏன்னா காலையில காபி குடிக்க இதே பால் தான். காலையிலும் இதே பால்ல ஒரு பாக்கெட், சாயந்தரம் ஒரு பால். இப்ப காலி பண்ணிடுவோம்னே. இப்பவே காலி பண்றீங்களா? கடையை காலி பண்ற மாட்டீங்களா? அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது. பால் வாங்கியாச்சு, தூள் வாங்கியாச்சு. வேற இதுக்கு மேல என்ன வேணும்? யோ அதான் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்க உடம்புல கொஞ்சம் அக்கறைனே அது மேல. சுக்கு காபி குடிக்கிற நாய்களுக்கு நெஸ்காபி கேக்குதோ? சக்கரை மினிமம் எவ்வளவு தருவீங்க? ஒரு 25 கிராம். 25 கிராம் கையில அவரே வாயில தீ போட்டு வரணும். ஓ, அது இந்த எண்ணி தர மாட்டாங்களா? சக்கரை எல்லாம் எண்ணி தர மாட்டாங்களா? எடை கணக்கு தானா? சரி. ஓ, அதனாலதான் அந்த பையன் தான்யா. ஒரு 50 கிராம் வாங்குவோமா? யோ அதுக்கு மேல வாங்கினா ஆட்டோ வச்சு எடுத்துட்டு போனோம்யா. நாமளே எடுத்துட்டு போற அளவுக்கு கொஞ்சமா வாங்குவோம். ஆனா ஆட்டோ எல்லாம் எடுத்துட்டு போகாம 100 கிராம் தான் இருக்குல்ல கம்மியா. தெரிஞ்சுக்க மக்களே, இப்பெல்லாம் 50 கிராம்ல தருது இல்ல, 100 கிராம் தான் இருக்குல்ல கம்மி. அது கொடுங்க ஐயா. நான் அதுவே எங்களுக்கு ஜாஸ்தி. ஒரு வேளை டீ கேட்டேன், அதுக்கு நீ ஒரு வாரத்துக்கு வாங்குறியே. அப்புறம் போலாமா? டீ காஃபி ரெடி. டிஃபனா? அது கூட நீங்க வாங்கி தர மாட்டீங்களா? யோ நீ நல்லா சுடுவியாமே. யோ நீங்க என்ன கெஸ்டா கூப்பிட்டு ஒஸ்டா பிகேவ் பண்ண கூடாது. கெஸ்ட் நானு வாங்கி என்ன வச்சே ஊத்தி தர சொல்ல. உங்களுக்கு யாராவது சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியாது. அப்ப அந்த தோசை மாவை நான் தான் ஊத்தணும். கழுவு தெரியும். என்ன கொடுமை சரவணன். சாப்பிட்ட பிறகு கழுவுறது நான் கேக்குறது. நான் வந்து போன பிறகு கழுவுறது இல்ல, சாப்பிட்ட பிறகு கழுவுங்க. அந்த கழுவுங்களா? கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஐயோ, மத்த கழுவுறதா நீங்க பண்ணுவீங்கல்ல, அது பண்ணிடுவீங்க. இது என்னது? டிஃபனா? யோ டீயும் பண்ணு தானே முதல்ல கேட்டேன். இப்ப நல்லா சுடுவியானே. யோ என்ன வெளியில கூட்டு வரும்போது டீ பண்ணுன்னு எங்க போன டொக்கமா நாய் மாதிரி பின்னாடியே துரத்தி வரானுங்கடா. கூட்டு வந்துட்டு இப்ப டிஃபன் வரைக்கும் வந்திருக்கீங்க. தோசை மாவு 2 தோசை ஊத்துற மாதிரி மாவு தான் இருக்கா? ஏங்க தோசையே 2 தாங்க. 2 பக்கம் திருப்பி போட்டா 2 தோசை ஆயிடும். இருக்குதுல கம்மியா. அதாவது நேத்து கெட்டு போன மாவு இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். 4 தோசை சாப்பிடு. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? 4 சாப்பிடுவீங்களா? 4 பேருக்கு 4 தோசைனா ஐயோ. சரி கொடுங்க. அந்த கருமுத்தி கொடுத்து தொலைங்க இதுங்களுக்கு. 1 கேஜி போதும். நைட் வரைக்கும் தாங்கும்ல. காலையில முடிச்சிருக்கேன். அடுத்து இதுக்கு வேற ஏதாவது கேப்பியா? வெறும் மாவு தோசை போதும்ல? வீட்டுல மிளகாத்தூள் இருக்குல்ல? சட்னி வேணுமா? மிளகாத்தூள், இட்லி பொடி, சட்னி, மிளகாத்தூள். சரி ஓகே, போய் தொலைது. இட்லி தோடி 2 என்ன இருக்கு? காஸ்ட்லியா? எவ்வளவு காஸ்ட்லியா? 80 ரூபாவா? நீ சாப்பிடுற 4 தோசைக்கு அது காத்து போயிட்டு வீணா போயிடும். அந்த ஒரே காரணத்துக்காக நாங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்ப இந்த 10 ரூபா பாக்கெட் 2 கொடுத்துருப்பா போதும். ஆமாப்பா, பெரிய பாக்கெட்டா வாங்கி நீ ஓபன் பண்ணி எப்பயுமே மூட மாட்டியா? காத்து போயிடும். வாங்கிட்டியா? அதுக்கு சொல்லு. இந்த விஷயம் நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி, கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு கேட்டேன். உன் டாக்டருக்கு தெரியுமா? உன் டாக்டர் என்ன சொல்லிருக்காப்ல? ஆயில் வேணும்னா ஆயில் ஊத்தாம சாப்பிடுன்னு சொன்னாரா? ஜோதிக்கா வந்து உனக்கு பில்லு கட்ட போகுது டாக்டர் ஃபீஸ். அதனால என்ன வேண்டாம், நான் தண்ணியில உனக்கு செஞ்சு தரவா. நீர் தோசை. ஓகே. பால் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு கண்டெய்னர் வேணுமா? அப்படியே எடுத்துட்டு போயிடலாமா?
வேற என்ன சும்மா 4 வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி டீ போட்டு போயிடுவோம்னே வேணா குடிச்சுக்கிறேன். எல்லாமே வாங்கிட்டியா? அண்டே வாங்கிட்டேனே. அப்பா ஊருக்கு வந்தா கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணீங்க. என்ன சொன்னீங்க? நீங்க மட்டும் வந்தா போதும். நீங்க இப்ப எல்லாமே நீங்களே வாங்கி கொடுங்கன்றீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கியா? ஒஸ்தா இருக்கியா? ஆனா ஒண்ணு சொல்றேன் அண்ணன், இதை மட்டும் மைண்ட்ல ஞாபகம். சரிண்ணே. பால் வாங்கி கொடுத்துட்டேன். ஆமாண்ணே. நைட்டுக்கு திரும்ப கேட்க கூடாது. இதே பால் தான் சாயந்தரமும் நைட்டும். என்ன சொல்றேன்? என்ன சொல்றேன்? அவ்வளவுதான். இதுக்கு 2 பேருக்கு இது போகாதா? சரி நான் கேட்டுக்கிறேன். அப்பாடா இது ஒண்ணு நான் சொன்ன கேட்டுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். நல்ல பையன். இதே பால் இப்படியே சாயங்காலம் வச்சா கெட்டு போயிருமே. என்னையா சொல்றேன்? அந்த பக்கம் கடையில ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் பத்திரமா வச்சு பண்ணி மாவை கூட பாதி சாப்பிட்றேன்னு பாத்துக்கீங்களே. இல்ல நான் 3 வேளையுமே பாலே வாங்கி கொடுத்துறேன். ஐயா என்ன விட்டுருங்க. இவ்வளவு வாங்கிட்டோம். இதை குடிக்கிறதுக்கு கப்பு கேப்பியா? அது கேட்கலையா? ஆமாண்ணே மறந்துச்சுண்ணே. கேளு. ஆனா கப்பு கொடுங்கப்பா. என்னப்பா இவ்வளவு வாங்கிட்டேன். இது குடிக்கிறதுக்கு கப்பு எதுவும் இல்லையா? ஆமாண்ணே வாங்கிக்கலாம். கப்பு நமதே. என்னது என்ன கேட்டா எனக்கு சரியா கேட்கல. இன்னொரு வாட்டி கேளு. கப்பு நமதேனே. ஓ நீ பெங்களூர்ல இருக்கிறதுனால ஈசாலா கப் நம்ம தேவா? ஆமாண்ணே. இந்த கப்பு இங்க இருந்தா நீங்க கப்பு கப்புன்னு கேப்பீங்க. ஐயா அந்த மொத்த கப்பையும் கொடுங்க. ஐயோ கப்பு நாம எடுத்துட்டு போயிடும் ஊருக்கு. இப்படி வாங்கினதா உண்டு. ஏன்னா நம்ம ஊர் டீம் இந்த வருஷம் கப்பு வாங்குற மாதிரி தெரியல. பெங்களூருக்கு கப்பு நாம வாங்கிட்டு போயிடும். அவ்வளவுதான். சாப்பாடா நாங்க ஒழுவரிய ரூமுக்கு வந்துட்டோம். இப்ப டீ போறது தான். ஆமா அடுத்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு டீ விளாக். ஆமாண்ணே தூக்கமா வருதுண்ணே. டீ வேணுமா வேணாமா? டீ வேணுமா? அப்ப டோர் தர. என்னண்ணே பூட்டி இருக்கு? ஐயா பூட்டினது நீ தானே. சாவி வாங்கிட்டு தானே இருக்கும். தொரு. நாராயணா 420 கேஸ்ல சேலத்துல முக்கிய பிரமுகர் கைதானு. ஏன் கோயம்புத்தூர்ல முக்குறா கைது பண்ண மாட்டாங்களா? ஐயோ சாவி இல்ல நீ. என்னையா சொல்ற? என்ன சொல்ற? பூட்டு அவசரத்துல பூட்டாம உண்டு நீ. பால் வாங்குறது முக்கியம் இல்லையா? அது சாப்பிடணும்னா முதல்ல சாவி வேணும். வேணா நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? இந்த பூட்டு திறக்கிற யாராவது கூப்பிட்டு திறந்துருவோம். வேணாம் நீங்க பண்றீங்க. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வீங்க? ஆனா பேச்சுலர் முன்னாலே சாவி வைக்க 2 ஆப்ஷன் தானே. ஓஹோ ஒண்ணு சூறாக்கு. அத நான் போட்டுட்டேன். அத நான் போட்டிருக்கிறேன். அங்க வச்சு அதனாலதானே. ஐயோ ஜன்னல் லாக் ஆயிடுச்சு. படுத்துறாயா? யோ திறந்தையா இருக்கு. ஒரு ஜன்னல் கூட திறக்க தெரியல உனக்கு. தெரிஞ்சுதியா ஜன்னல் திறந்து முக்கியம் இல்ல. இனிய தெரியும் இந்த இருக்குல்ல இதுதானே சாவி. சாவி அங்கதான் வைப்பீங்க எப்பயும். மக்களே இந்த அட்ரஸ் நான் பிக் பண்றேன். யாருக்கெல்லாம் டீ சாப்பிடணும் காஃபி சாப்பிடணும் தோணுதோ நீங்களே வாங்கிட்டு இங்க வந்து சாவி இங்கதான் வச்சிருப்போம். பேச்சுலர் ரூம்ல ஒன்னும் ஷூ ரேக்கு இல்லைன்னா இந்த ஜன்னல் ரேக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்து திறந்து டீ காஃபி போட்டு வச்சுட்டு ஆமா எங்களுக்கும் சேர்த்து முடிஞ்சா டிஃபன் அதானே. ஆமா முடிஞ்சா அந்த டிஃபன் அந்த பிரியாணி ஏதாவது சமைச்சு வச்சுட்டு போங்க. ஆணியா புடுங்க வேணாம். டார்ச்சர் பண்ற ராஸ்கல். வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. கண்டிப்பா நான் இந்த அட்ரஸ் உங்களுக்கு பிக் பண்றேன். யாரும் சமைச்சிருவீங்க. யாரையாவது வந்து பிரியாணி சேர்த்து சொல்லுவோமா? ஆமா அடுத்த வாட்டி யாரெல்லாம் பெங்களூர் வரீங்களோ இந்த ரூம் சாவி இந்த இடத்துல தான் இருக்கும். திறந்து எங்களுக்கெல்லாம் சமைச்சு